ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜ் லெக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம ஒரு கேம் பற்றி அதிகமாக பேச போகிறோம். இந்த கேம் யாருக்கெல்லாம் அதிகமாக தெரியும்? இப்போ எப்படி கபடி, கிரிக்கெட்டு இது மாதிரிலாம் ஹாக்கி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொன்ன 3 கேம்ஸ் அதுமாரி டாட்ஜ் பால் அப்படின்ற கேம் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு வந்து டாட்ஜ் பால்ன்ற கேம் எனக்கு லாஸ்ட் இயர், அதாவது என் ஸ்டூடெண்ட் 11th என்ன சேர்ந்தாங்க ஆக்ஷன் ஒர்க் பண்ணால் அது வரையும் எனக்கு தெரியாது இப்படி ஒரு கேம் இருக்குன்னு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க, ஒத்துக்கிறேன். ஓகேவா? பட் அவங்க வந்ததுக்கப்புறம் செஸ் விளாடுவாங்க, ஸ்டேட் லெவலில் போவாங்க, வாங்கிட்டு வருவாங்க, ப்ரைஸ் வாங்குவாங்க. சரி டாட்ஜ் பால்லாம் என்னது அது கேட்பேன். அப்புறம் பார்த்தா நம்ம உண்டா பால்லாம் விளாடுறோம், அதுமாரி தான் இருக்குது. சரி ஓகே, பெருசாக ரூல்ஸ்லாம் தெரியுது. பட் ஆனால் பார்ப்போம், ஓகே கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா இந்த கேம் வந்து ரொம்ப இதுவாக பெருசாக பேசுகிறாங்களே எல்லாம் சொல்லிட்டு செக்லாம் பண்ணி பார்த்தா எல்லா இடத்துல ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா தானே இருக்குது இந்த கேமு, இது நிறைய ஃபாலோவர்ஸ் வரலாமே, இது நிறைய பேருக்கு தெரியலாமே அப்படின்னு ஒரு இது. ஸோ அப்புறம் தான் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக டாட்ஜ் பால் டீம் வந்து நான் வந்து அவங்க இது ஃபாலோலாம் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அவங்க டீமுக்கு வந்து நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணணும். என்னென்னா யோசிச்சு பாருங்களேன், அவங்க யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறேன். ஸோ வீடியோஸ் பார்க்குறேன், 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. ஷார்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதாக இருக்குது. என்னோடய ரெக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு கேம் எப்போ ரீச் ஆகும்னா, அந்த கேம் இருக்க சாராம்சம் எல்லாருக்கும் தெரியணும். இப்போ இந்த கேம் பற்றின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் தெரியணும். நான் என்ன சொன்னேன், தமிழ்நாட்டு டீம் ஃபஸ்ட்டு சொல்கிறேனே. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ், ஓகேங்களா, காலேஜஸ்க்கு நீங்கள் போய்ட்டு உங்கள் கேம்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு இடத்துலையும் ஒரே கான்செப்ட் தான் பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டீம்ஸ் நீங்களே போய் பேசலாம். உங்கள் பாய்ஸ் டீம் வச்சு பேசலாம், கேர்ள்ஸ் டீம் வச்சு பேசலாம், இல்லை மெயின் பர்சன்ஸ் யார் வேணாலும் பேசலாம். ரைட்டுங்களா? தனியாக ஒரே ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் பேசி பெருசாக ரீச் ஆகல, இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பேசி ரீச் ஆகலாம், நீங்கள் டேரெக்டாக ஆடியன்ஸை போய் பேசுங்க. ஏன்னா இந்த கேம் வந்து நல்லாயிருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியணும். எல்லா ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு கடலூர், இப்போ நம்ம கடலூர் டீமுக்கே சொல்கிறேன், கடலூரில் இருக்கவங்க கடலூரில் போய் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க முக்கியமான ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அது கேட்டகரி 1 ஸ்கூலு, கேட்டகரி 2 ஸ்கூல், கேட்டகரி 3 ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலு, இது மாதிரி எல்லாத்துலேயும் போய் பேசுங்க. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 ஹவர் பேசினாலும் சரி, 30 மினிட்ஸ் பேசினாலும் சரி, எத்தனை நிமிஷம் பேசினாலும் சரி, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸோடைய ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். அவங்கள இந்த கேம்ஸ் பற்றி இது பண்ணிட்டு ஒரு கேம், சின்ன கேம் நீங்கள் பிளேயர்ஸ் கூட்டு போய்ட்டு ஒரு கேம் விளையாட வச்சு அவங்கள பார்க்க வைங்க. அது நல்லா இருக்கான்னு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேளுங்க. அதை வீடியோ போடுங்க. அவங்க நல்லா இருக்குனாலும் சரி, இப்போ ஒரு 500 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் தான் நல்லா இருக்குன்றாங்க, பாக்கி 400 நல்லாவே இல்லைன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தெரியட்டும். சில இடத்துல பிடிங்க ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. 1000 பேர் பார்க்குற இடத்துல 2 பேர் தான் பிடிக்காது, பாக்கி இருக்க எல்லாருக்கும் பிடிக்கலாம். சரியா? இந்த கேம் அப்படி எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நீங்கள் ஒரு ரீச் அப்படி கொண்டு போகலாம். இதை பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதனால் உங்களுக்கு இன்னும் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, இன்னும் நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். இன்னும் நிறைய ஸ்கூல் பசங்க, இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு டாட்ஜ் பால்னு யாரும் வந்து சொல்லலை. ஓகேங்களா? ஆனால் கபடி பற்றி வரும், கிரிக்கெட் பற்றி வரும், இது வாங்க அது வாங்க, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காலும் கேட்பாங்க, த்ரோ பால் கேட்பாங்க, அத்லெட்ஸ் பற்றி கேட்பாங்க. பட் இந்த இதில் எனக்கு வந்து பெருசாக யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல, எங்கள் ஸ்கூலில் எனக்கு தெரில. ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ரீச் இருக்கும். இந்த 11.5Kன்றது 11.5 மில்லியனாக கூட மாறலாம். பட் நீங்கள் அதுதான் பண்ணி ஆகணும். இனிஷியலாக கொஞ்சம் உங்கள் கேமுக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு தோணுது எனக்கு. நீங்கள் போடுற எஃபர்ட் எப்படி இருக்குன்னா வெளில தெரிய மாட்டேங்குது. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் விளாட்றாங்க. இன்றைக்கி கூட நம்ம டீமில் இந்த நேஷ்னல்ஸ் போய் விளாட்றாங்கல்ல. ஸோ ஏற்கனவே 2 கேம் ஜெயிச்சிட்டாங்க. இன்றைக்கி குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இருக்க போகுது. இந்த கேம்ஸ் எல்லாம் இப்போ நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். எனக்கு லைவில் பார்க்கணும். அதை நீங்கள் வந்து அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய்ட்டு ஃபுல்லாக லைவ் ரெக்கார்ட் பண்ணி போடலாம். அப்படி இல்லையா, சரி நீங்கள் வந்து நார்மலாக ரெக்கார்ட் பண்ணி ஃபுட்டேஜ் எடுத்து கூட போடலாம். பட் லைவ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மினிமம் ஒரு 13 பேர், அந்த 13 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 13 பேரும் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் பார்த்தா கூட எப்படி புரியுதுங்களா? அவங்களே பார்க்க ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 100 வியூஸ் வரும். அப்புறம் மற்றவங்க பார்ப்பாங்க, அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸ்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம், லைவில் நீங்கள் ப்ளே பண்ணலாங்க. ஈவினிங்கில் வேணால் ஒரு 1/2 hour போட்டு காட்டுங்களா இருக்கும். இந்த டைமில் கேம் விளாட இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம், ஃப்ரீ டைமாக இருந்துச்சுன்னா பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுமாரி நிறைய விஷயம் பண்ணலாம். பட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கலாம், டேய் இதுக்கெல்லாம் எங்கடா ஃபண்டிங்கே இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், பட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. ரைட்டாக? என் யூடியூப் சேனல் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோன் வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது ஒன்று தான். ஸோ என்னை பொறுத்த வரையும் நீங்கள் அனுப்புகிற ஸ்டாஃப் கிட்ட அவங்க ஃபுல்லாகவே டீம் கோச் பண்ணுறப்ப கூட இன்னொருத்தரால் நீங்கள் அனுப்பி அவங்கள வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ அடுத்தது நான் என்ன கேட்பேன்னா, இந்த கேம் விளையாடுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அந்த பசங்களுக்கு?
என்ன மாரி ஜாப்ஸ் கிடைக்கும் ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்லேருந்து போகிறப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குல்ல, ஸோ என்ன மாரி கிடைக்கும். அடுத்து இப்போ டாட்ஜ் பாலா, ஸோ தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்ஸ்க்கு இதுக்கு அதிக ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க, எந்த காலேஜஸ் அதிக ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க, எந்த காலேஜ் இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறீங்க, ஸ்கூல் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இல்லை ஒரு நல்லாவே இருக்குது, இல்லை ஒரு ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னா கூட அந்த மார்க்ஸ் வச்சுட்டு பட் நீங்கள் கேம்ஸ் நல்லா ஸ்டேட் லெவல் நேஷனல் டீம் வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்கன்னா, மெடல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா, இதை வச்சுட்டு உங்களால் அந்த காலேஜில் போய் சேர முடியும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பற்றி இதை பற்றி நீங்கள் இதெல்லாம் பேசி வீடியோஸாக போடுங்க. எல்லா வீடியோஸும் அது கேம்ஸ் வீடியோஸ் எல்லாமே யூடியூப் சேனல்லையும் போடுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச இதை நீங்கள் பண்ணாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் ஃபாலோ பண்ணுவாங்களா. இப்போ நான் போடுறப்ப அது ஒரு 10 வியூஸ் போகலாம், 100 வியூஸ் போகலாம், 500 வியூஸ் போகலாம். இப்போ நான் ஒரு வீடியோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ போடும்போது எனக்கு ஏதாச்சும் பிடிக்கலாம், அதை நான் ரீஷேர் பண்ணுவேன், ரீபோஸ்ட் பண்ணுவேன். அதுமாரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ என் சர்க்கிளில் ஒரு பார்ப்பாங்க, அப்போ அவங்க சர்க்கிளில் ஒன்று பார்த்துட்ருப்பாங்க. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த வீடியோ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில, பட் இதை நான் வந்து இந்த கேம் இன்னும் நல்லா வரணும், இந்த பேஜ் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணுன்ற ஆசையில் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு ஒரு அட்ரினலின் ரஷ் உண்டாக்குற ஒரு கேம் எனக்கு தெரிஞ்சு. நான் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு கேம் வந்து நான் லைவில் பார்த்தேன், அது வந்து ரொம்ப கிளாரிட்டி இல்லை, பட் ஆனால் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளாரிட்டியோட பசங்களோட ஃபுல் கேம்ஸ் எனக்கு வந்து டபுள் சைடில் பண்ணி எல்லாம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன டீம் ரெடி பண்ணுங்கள், இது உங்களால் பண்ண முடியும், முடியாதெல்லாம் கிடையாது. எதுவுமே நம்ம ஆரம்பிக்கும்போது சின்னதாக தான் இருக்கும், உழைப்பு பெருசாக தான் இருக்கும். உழைப்பு பெருசாக போடும்போது ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களோட லைஃபே வேறு லெவலில் போகும். இங்கே இருக்கிறவங்கள எப்படி வேர்ல்டு லெவலில் அந்த டாட்ஜ் பால் டீமுக்கு அந்த கேம்ஸ் எப்படி கொண்டு போகிறது, அதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அது எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த கேம் தெரியாதவங்களுக்கு முதல்ல கேம் தெரிய வைங்க. தமிழ்நாட்டில் முதல்ல டாட்ஜ் பால்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பசங்களுக்கும் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு ஒரு டீம் உண்டாக்குங்க. எல்லா ஸ்கூல்ஸும் டீம் உண்டாங்க, எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுங்க, உங்களால் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த பசங்க எல்லோரும் வந்து சேருவாங்க. ஓகேவா. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜெலாம் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன், எல்லோரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. அக்ஷயா சென்ட்ரல் ஸ்கூலு கடலூர்லேருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 13 பேர் போயிருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் லாங் பற்றி எல்லாம் பயப்படுவாங்க, யோசிப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. பசங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் சேஃபாக கூப்பிட்டு போய்ட்டு சேஃபாக கூப்பிட்டு வரீங்க, அதுக்கு சந்தோஷம். நல்லா விளையாடுங்க, நல்லா கெத்து காட்டுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, எல்லாத்துலையும் இன்னும் நிறைய ரீச் கொடுங்க. எனக்கு அதுதான் தேவை. இந்த கேம் இன்னும் பெருசாக வரணும், பெருசாக ரீச் ஆகணும். தெரில, எனக்கு தான் தெரியலையா இல்லை நிறைய பேர் தெரியும் உனக்கு தான்டா தெரிலன்னு சொன்னால் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் எனக்கு வந்து நீங்கள் இந்த இதில் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக இதில் 1 மில்லியன் வியூஸ் 2 மில்லியன் வியூஸ் நிறைய பேர் போகும். இந்த பேஜில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கேம்ஸை நம்பி நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா பேஜும் நான் இன்றைக்கி தான் உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. உங்கள் யூடியூப் லிங்க் வந்து இதுலேருந்து எனக்கு ஓப்பன் ஆகலை, எனக்கு அந்த யூடியூப் லிங்க் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து நான் வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜில் போடுறேன், யூடியூப்லேயும் இதை நான் காட்டியிருக்கேன். ஸோ டாட்ஜ் பால் தமிழ்நாடு அசோசியேஷன், டாட்ஜ் பால் அசோசியேஷன் போட்டிங்கனாலும் தமிழ்நாடுன்னு காட்டும். எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கேம் பற்றி தெரியுமான்னு கேளுங்க, தெரிஞ்சதுக்கிட்ட இந்த லிங்க்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டியூஷனில் படிக்கிற பசங்களை இதெல்லாம் பாருங்கள். நம்மளுடைய ராஜ்லெக்ஸி யூடியூபர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாேருக்கும் பாருங்கள். இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகேவா. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.